அவந்தி நாட்டின் எல்லைக்கருகே அமைந்திருந்த ஒரு பெரிய நகரம்தான் மங்களபுரி. அந்த நகரத்தை ஆட்சி செய்து வந்தான் இளவரசன் விஜயசிம்மன். இளமை நிறைந்த அவன் அழகில் மன்மதனை நினைவூட்டுவான். போர்த்திறனில் விஜயனை போல் திகழ்வான். சிந்தனையில் சாணக்கியனை போன்ற புத்திசாலி. அவனுடன் அபூர்வ சக்தி கொண்ட பேசும் கிளி ஒன்று இருந்தது. அழகிய அலங்காரத்துடன் ஒரு குதிரையும் இருந்தது. இவர்கள் மூவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். அவனுடைய கிளி சாதாரண கிளி அல்ல. அது பழமையான புத்திசாலி தலைமையை கொண்ட கிளியின் சந்ததியிலிருந்து வந்தது. எந்தவித ஆபத்துகளையும் எளிதில் அறியும் வல்லமை கொண்டது. இவர்கள் மூவரும் சென்றால் மங்களபுரி நகரமே கூட்டமாக நின்று அந்த அழகை வேடிக்கை பார்த்து ரசிக்கும். பல கலைகளை கற்றுத்தேர்ந்த விஜயசிம்மன் பல நாடுகளை சுற்றி வருவதை வழக்கமாக வைத்திருந்தான். ஒரு நாள் மங்களபுரியில் இருந்து தனது குதிரை மற்றும் கிளியுடன் புறப்பட்டான். நீண்ட தூர பயணம். ஒரு காட்டை வந்து சேர்ந்தான். அடர்ந்த காடு. இரவு நேரம் வந்துவிட்டது. இளவரசே, அங்கே ஓர் குடிசை இருக்கிறது. இன்றைய இரவு பொழுதை இங்கே கழித்துவிட்டு நாளை புறப்படலாம் என்றது கிளி. அப்படியே ஆகட்டும் என்று இளவரசன் குதிரையுடன் அந்த குடிசைக்கு சென்றான். குடிசையை சுற்றி பசுமையாக பூச்செடிகள், மரம், செடி, கொடி அனைத்தும் பார்ப்பதற்கே மிக ரம்மியமாக இருந்தது. குடிசைக்குள் சென்றான் விஜயசிம்மன். அங்கு ஒரு வயதானவர் படுத்து கொண்டிருந்தார். ஐயா, நீங்கள் யார்? இந்த காட்டிற்குள் எப்படி வந்தீர்கள் என்றான் விஜயசிம்மன். இளைஞனே, யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? உன்னை பற்றி சொல், பிறகு என்னை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றார். விஜயசிம்மன் தன்னை பற்றியும் அவன் நண்பர்களான பேசும் கிளி மற்றும் குதிரையை பற்றியும் தான் பல நாடுகளை சுற்றி வருவதை பற்றியும் கூறினான். உடனே அந்த வயதானவர், இளவரசே, நான் ஒரு தமிழ் புலவன். ஒரு மூலிகை நீரை தேடி வந்தேன். நான் கிழவன் அல்ல, இளைஞனாக வந்தேன். அந்த மூலிகை நீரை எடுக்க முயன்று இப்படி ஆகிவிட்டேன் என்றார். அப்படியா? அது என்ன மூலிகை நீர்? அதை எதற்காக தாங்கள் தேடி வந்தீர்கள் என்றான் விஜயசிம்மன். அது தெய்வீக நீர். அந்த நீரை அருந்தினால் கிழவன் குமரனாவான், குருடன் பார்வை பெறுவான். இப்படி அனைத்து வியாதிகளையும் போக்கும் சஞ்சீவி மூலிகை நீர். அதை எனக்கு கல்வி கற்றுத்தந்த குருவிற்கு காணிக்கையாக கொடுக்க அந்த நீரை தேடி வந்தேன் என்றார். எனது குருவிற்கு முதுமை காரணத்தால் கண்கள் தெரியாமல் போய்விட்டது. இதை கொடுத்து மீண்டும் பார்வை கிடைக்க வேண்டும் என்று வந்தேன் என்றார். சரி, அந்த மூலிகை நீர் எங்கு உள்ளது? அதை நான் கொண்டு வருகிறேன் என்றான். இந்த காட்டில் இருந்து 7 நாட்கள் பயணம் செய்தால் இந்த காட்டிற்கு எதிரே ஒரு பெரிய காடு இருக்கிறது. அங்குதான் அந்த மூலிகை நீரை எடுக்க முடியும் என்றார். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. அதை எடுக்க விடாமல் ஒரு பெண் தடுத்து விடுகிறார். என்ன? ஒரு பெண்ணா? சாதாரண பெண் எப்படி தடுக்க முடியும் என்று கேட்டான் இளவரசன் விஜயசிம்மன். இல்லை இளவரசே, அவள் சாதாரண பெண் அல்ல. அவள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான விடை சொன்னால் மட்டுமே அந்த காட்டை கடக்க முடியும். பதில் சொல்லவில்லை என்றால் இப்படி முதுமை நம்மை ஆட்கொண்டு விடும் என்றார். அப்போது பதில் தெரியாத காரணத்தால் தான் உங்களுக்கு இந்த நிலை என்றான் விஜயசிம்மன். கிளி ஒரு நிமிடம், ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் என்றது. தாங்களோ ஒரு புலவர், பல நூல்களை கற்றுத் தேர்ந்தவர். அப்படி இருக்கையில் விடுகதைக்கு எப்படி விடை தெரியாமல் போகும் என்றது கிளி. உன் சந்தேகம் நியாயமானது. எனக்கு கவிதை எழுதுவதும் இலக்கியம் படைப்பதும் தெரியும். விடுகதையை பற்றி தெரியாது என்றார். இதை கேட்ட விஜயசிம்மன், ஆச்சரியமாக இருக்கிறதே என்றான். இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது இளவரசே? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பதுதானே. இளவரசே, என் குருவிற்கு குருதட்சணையாக அந்த மூலிகை நீரை கொடுத்து எனது கடமையை பூர்த்தி செய்ய எண்ணினேன். ஆனால் எனது முயற்சி தோற்றுவிட்டது. எனக்காக அந்த நீரை கொண்டு வருவீர்களா என்று கேட்டார். ஐயா, நிச்சயமாக நான் மூலிகை நீரை கொண்டு வருவேன் என்று உறுதியளித்தான். மறுநாள் காலை எழுந்து தனது நண்பர்களுடன் காட்டை நோக்கி விரைந்து சென்றான். செல்லும் வழியில் அடர்ந்த மூங்கில் மரங்களும் சுழன்று வீசும் காற்றும், கருமேகங்கள் சூழ்ந்த வானமும், இடியும் மின்னலும் அவனை செல்ல விடாமல் தடுத்தன. இளவரசே, இனி நம்மால் அதிக தூரம் பயணிக்க முடியாது.
வாருங்கள், எங்காவது ஓய்வெடுத்துவிட்டு பிறகு நம் பயணத்தை தொடர்வோம் என்றது கிளி. இளவரசனும் ஆகட்டும் என்றான். அங்கே பாருங்கள், ஓர் மண்டபம் தெரிகிறது. அங்கு சென்று ஓய்வெடுத்துவிட்டு பிறகு செல்வோம் என்று கூறி அந்த மண்டபத்திற்குள் சென்றனர். பல மணி நேரம் சென்ற போதிலும் இடியும் மின்னலும் மழையும் விடவில்லை. அங்கேயே தங்கினான். சிறிது நேரத்தில் மழை நின்றது. நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு அந்த காட்டை அடைந்தான். எதிரே ஒரு பெண் தோன்றினாள். என்ன ஆச்சரியம், அவளை தாண்டி குதிரை செல்ல முடியவில்லை. விஜயசிம்மன் அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே, வழியை விடு, நான் செல்ல வேண்டும் என்றான். அந்த பெண், யார் நீ? நீ நினைப்பது போல நான் சாதாரண பெண்ணல்ல. நான் தான் இந்த காட்டின் ராணி. என் அனுமதியின்றி காட்டிற்குள் நுழைய முடியாது. சொல், இந்த காட்டிற்குள் நீ வந்த நோக்கம் என்ன என்றாள் அந்த ராணி. எனது பெயர் விஜயசிம்மன், மங்களபுரி இளவரசன். நான் மூலிகை நீரை எடுக்கவே இங்கு வந்தேன் என்றான் இளவரசன். இளவரசே, அந்த நீரை எடுப்பது எளிதல்ல. தகுதியுடையவர்களுக்கே அந்த மூலிகை நீர் கிடைக்க வேண்டும் என்பது விதி. அதன்படியே நான் செய்து வருகிறேன் என்றாள். நல்லது, அந்த நீரை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். எனது கேள்விகளுக்கு எவர் சரியான பதிலை கூறுகிறார்களோ அவர்களுக்கே அந்த மூலிகை நீர் கிடைக்கும். சரியான விடை சொல்லவில்லை என்றால் நீங்கள் வயோதிகராவது நிச்சயம் என்றாள். சரி, நான் தங்களது கேள்விகளுக்கு பதில் கூற தயாராக உள்ளேன். கேள்விகளை கேளுங்கள் என்றான். ஆதியிலே 4 கால், அப்புறமா 2 கால், அந்தியிலே 3 கால் கொண்ட உயிர் எந்த உயிர்? இதற்கு விடை மனிதன் என்றான். விடையை விரைவாக சொல்லிவிட்டீர்கள். உங்களது அறிவு கூர்மையை பாராட்டுகிறேன் என்றாள். மரத்தில் பிறக்காத பழம் நான், மண்ணில் விளையாத பழம் நான், வானம் தந்த பரிசு நான். நான் யார்? இளவரசன் சற்று யோசித்து கிளியை பார்த்தான். கிளி வானம் தந்த பரிசு என்றால் மழை என்றது. உடனே இதற்கு விடை ஆலங்கட்டி என்றான் இளவரசன். சபாஸ், மிகச் சரியாக சொன்னாய் விஜயசிம்மா என்று பாராட்டினாள். 3வது கேள்வியை கேள் என்றான். வேரில்லாத ஒரு மரம், அதில் 12 கொம்புகள், ஒவ்வொரு கொம்பிலும் 30 பூக்கள், அதில் பாதி கருப்பு நிறப்பூ பாதி வெள்ளை நிறப்பூ, அது என்ன? இதற்கு விடை 1 வருடம். ஆஹா, சபாஸ் இளவரசே, உன் அறிவு கூர்மையை கண்டு வியப்பாக இருக்கிறது. எனது பாராட்டுக்கள். அந்த மூலிகை நீரை பெற தகுதியுடையவன் நீ ஒருவனே. இன்று முதல் நாம் நல்ல நண்பர்களாவோம் என்றாள் அந்த பெண். மிக்க நன்றி காட்டுராணி, எனக்கு அந்த நீரை கொடுங்கள் என்றான் விஜயசிம்மன். நிச்சயமாக இளவரசே. அதோ அந்த மலை உச்சியில் இருக்கும் ஓர் மரத்தில்தான் அந்த மூலிகை நீர் கிடைக்கும். சென்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு குடுவையை கொடுக்கிறாள். விஜயசிம்மன் நன்றி கூறிவிட்டு மலை உச்சிக்கு விரைவாக தனது குதிரையை செலுத்துகிறான். மலை உச்சியை அடைந்தவுடன் இரவு நேரம் வந்துவிட்டது. இளவரசே, இந்த நீரை இரவில் எடுத்தால் எந்த பயனும் இல்லை. விடியும் வரை காத்திருந்து எடுக்கலாம் என்றது கிளி. அதன்படியே அங்கேயே தூங்கிவிட்டான் இளவரசன். பொழுது விடிய ஆரம்பித்தது. இளவரசே, எழுந்திருங்கள், இதுதான் சரியான நேரம், நீரை எடுங்கள் என்றது கிளி. விஜயசிம்மன் எழுந்து அந்த மரத்தை வணங்கி குடுவையில் மூலிகை நீரை நிரப்பிக்கொண்டு புறப்பட்டான். மலை உச்சியிலிருந்து நேராக குடிசைக்கு வந்து புலவரிடம் அந்த நீரை கொடுத்து முதுமையை நீக்கினான். வயதான புலவர் இளைஞரானார். பாதி நீரை புலவரிடம் கொடுத்துவிட்டு விஜயசிம்மன் விடைபெற்றான். தனது நாட்டிற்கு புறப்பட்டான். அவன் ராஜ்யத்தில் அந்த புனித நீரை வைத்து நோய்களை தீர்த்தான். அரண்மனையில் ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ்ந்தான்.